சிந்தாமணி, சிந்தாமணி. என்ன யாரையுமே காணோம்? சிந்தாமணி, உன்கிட்ட விளையாட்டமா நடந்துட்டது எவ்வளவு விபரீதம் ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிடு. அது அப்பவே நான் மறந்துட்டேன். எது நடந்தாலும் உங்களுக்காக நான் பொறுத்துக்குவேன். ஆமா, நீ மட்டும் தனியா இருக்க. தாத்தாவை காணோம்? பக்கத்தூர்ல ராமாயண பொம்மலாட்டம் காட்டுறாங்க. எல்லாரும் போயிருக்காங்க. ஏன் நீ போகலையா? உன் தாவணி என்னாச்சுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் புதுசா வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. அதெல்லாம் வேணாங்க. சின்ன வயசுல நானும் மகாபாரதத்தோட பொம்மலாட்டத்தை பார்த்திருக்கேன். அதுல கிருஷ்ண பாஞ்சாலியோட மானத்தை காப்பாத்துறதுக்காக சேலையை கொடுப்பாரு. சேலைங்கிறது ஒரு பொண்ணுக்கு உசுரை விட பெருசுன்னு அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். சிந்தாமணி, உன் மேல நான் உசுரே வச்சிருக்கேன். வேணான்னு மட்டும் சொல்லிடாத. இந்தா. சிந்தாமணி, நான் பணம் வசூலிக்கிறதுக்காக வெளியூர் போறேன். வர 2 நாள் ஆகும். நான் ஊருக்கு போயிட்டு வந்ததும் என் மாமன் கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறேன். அவரு ஒத்துக்கலன்னா நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு போயிடலாம். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நேரமாகுது, நான் புறப்படுறேன். நீ பத்திரமா இரு. உங்களை நம்பிதான் இருக்கு. நல்லபடியா போயிட்டு வாங்க. வரேன். ஏண்டி, பஞ்சம் பழைக்க வந்த நாய்க்கு பஞ்சம் எத்த கேக்குதா? என் மாமனை நினைச்ச நெஞ்சுக்கு இப்ப எதமா இருக்குல்ல?